அவள் நீதிமானின் மனைவியாக காணப்பட்டாள். அதாவது லோத் நீதிமானாக காணப்பட்டான். இதற்கு வேதத்தில் ஆதாரம் உண்டு. இதை நாம் ஆதியாகமம் 18வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கலாம். இங்கே ஒரு சம்பவம் நிகழ்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சோதோம் குமாராவை அழிக்க இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். எனவே போகிற போக்கில் ஆபிரகாமை பார்த்து இந்த தகவலை சொல்கிறார். உடனே அவர்கள் அக்கிரமம் பெரிதான், பாவத்தின் சம்பளம் மரணம் தானே, எனவே மரணம் அடையட்டும் என்று சொல்லி அவர் சொல்லாதபடிக்கு அவர் திரைப்பிலே நிற்கிறார். ஆண்டவர் முன்பாக அவர் தன்னை தாழ்த்தி இவ்வாறாக ஒரு காரியத்தை சொல்கிறார். அதைத்தான் நாம் ஆதியாகமம் 18:23 பார்க்கலாம். அதில் துன்மார்க்கனோடே நீர் நீதிமானையும் அழிப்பீரோ என்று சொல்லி ஒரு கெஞ்சுதலான ஒரு ஜெபத்தை கேட்கிறார். பின்பு 50லிருந்து 10 நபர்கள் வரைக்கும் நான் துன்மார்க்கருடைய நீதிமானை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த காரியங்களை அவர்கள் 2 பேரும் மாறி மாறி பேசிக்கொள்வதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த காரியத்தில் லோத்து நீதிமானாய் இருந்தான் என்பதும், அதை விடுத்து 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீதிமானாகிய லோத்து என்று கூறப்பட்டுள்ள அந்த வசனத்திலிருந்தும் லோத்து நீதிமான் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது.